மதுரைக்காரவங்களை வந்து ரொம்ப ஒரு ரஃப் அண்ட் டைப்பாக ஒரு சண்டை சச்சரவு இப்படியே வந்து ஒரு வெப் சீரிஸ் பண்ணணும், இந்த மாதிரி என்ன ஐடியாஸ் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் ஹீரோ அப்ரோச் பண்றதா ப்ரொடியூசர் அப்ரோச் பண்றதாலாம் இல்லை. சினிமா பிஸ்னஸா மாறிடுச்சு அப்படிங்கிறத விட சினிமாங்கிறது பிஸ்னஸ் தான். சைல்டு அபியூஸ் அண்ட் உமன் அபியூஸ் நிறைய நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு சொசைட்டில. அது ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அதுக்கு தண்டனைகள் அப்படின்னு பார்த்தா 4 வருடங்கள் கழித்து 7 வருடங்கள் கழித்து அந்த கதையில வர அந்த சின்ன பையனோட கேரக்டர் தான் ஆக்சுவலி என்னோட கேரக்டர். நான் பார்த்த முதல் சினிமா, முதல் ஃபுல் படம் அதுதான். ஹீரோவும் டைரக்டர் ஆயிடுறாங்க. ஹீரோ எழுத்து, இயக்கம், கதை, திரைக்கதை, வசனம், இசை, பாடல், வரிகள், நடிப்பு இப்படி ஆயிடுச்சு. என்ன நீ நினைக்கிறியோ அதை வந்து ஆன் ஸ்பாட்ல எடுத்துரு. எடிட் கொண்டு போகும்போது உனக்கு ஈஸியா இருக்கும். ஹாய், ஹலோ, வணக்கம். இது MRCast Talks சீசன் 2. தீபாவளி அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது பட்டாசு, ஸ்வீட்ஸ் இதெல்லாம் தான். ஆனால் தீபாவளி அப்போ தீபாவளி போனஸ் ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு எவ்வளோ முக்கியமானது அப்படின்றத ஒரு படமாக எடுத்தது தான் தீபாவளி போனஸ். இந்த படத்தை எடுத்த இயக்குனர் மிஸ்டர் ஜெயபால் அவர்களை இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட் பண்ண போகிறோம். ஹாய் சார். ஒரு அறிமுக இயக்குனர் அவரோட படத்தை வந்து அவர் எடுக்கிறதுக்கு நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் சேலஞ்ச் என்ன அப்படின்னா, ஒரு ஆக்டரையோ ஒரு ஆக்ட்ரஸையோ ஒரு ப்ரொடியூசரையோ அவர் எப்படி கன்வின்ஸ் பண்ணுறாரு அப்படின்றதுல தான் இருக்குது. இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் அதை எப்படி கன்வின்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது சார்? ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னா, 2 டைப் ஆஃப் அப்ரோச்னு இங்கே சினிமாவில் இருக்குது. ஹீரோக்கு கதை சொல்லி ஹீரோ மூலமாக ப்ரொடியூசர்கிட்ட எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ப்ரொடியூசரை அப்ரோச் பண்ணி பட்ஜெட் லாக் பண்ணிட்டு அது மூலமாக ஹீரோஸை கால் ஷீட்ஸ் வச்சு நம்ம எப்படி ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றது 2 விதங்கள் இருக்கு. இது 2ஐயும் விட நமக்கு முதல்ல என்ன தேவை, அறிமுகம் இயக்குனராக நம்ம ஒரு கதை வச்சுருக்கோம். அந்த கதையை வந்து நம்ம திரைக்கதையாக மாற்றி தியேட்டருக்கு கொண்டு வரணும், ஒரு வெப் சீரிஸ் பண்ணணும், இந்த மாதிரி என்ன ஐடியாஸ் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் ஹீரோ அப்ரோச் பண்றதா ப்ரொடியூசர் அப்ரோச் பண்றதா எல்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் நம்மளோட கதையில இப்போ உதாரணத்துக்கு ஒரு 2 மணி நேரம் அந்த கதையோட டிராவல் டைம் டியூரேஷன் இருக்கு அப்படின்னா, அந்த கதையில இருந்து நீங்க எதை பெஸ்டா அவங்களால ப்ரெசென்ட் பண்ண முடியும்னு திங்க் பண்ணி அதுல ஒரு 5 நிமிஷத்தை இல்ல ஒரு 10 நிமிஷத்தை ப்ராப்பரான லைட்டிங், ப்ராப்பரான கேமரா, ப்ராப்பரான அதுக்குன்னு ஒரு பிஜிஎம் வச்சு அழகா ப்ரெசென்ட் பண்ணிட்டு அதை ஒரு டெமோவா கையில் எடுத்துட்டு நீங்க ப்ரொடியூசரையோ ஹீரோவையோ அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு அதை போட்டு காட்டணும். ஸோ அந்த 5 நிமிஷம் சீன் உங்க என்டையர் படத்தோட கியூரியாசிட்டியை அவங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். ஸோ ஒரு டெமோ மேக் பண்ணிட்டு நீங்க எடுத்துட்டு போனா 2 பேர் ஃபர்ஸ்ட் ஹீரோ அப்ரோச் பண்ணிட்டு ஹீரோ மூலமாவும் ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணலாம், இல்ல டைரக்டரா ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணி ப்ரொடியூசர் மூலமாவும் ஹீரோ லாக் பண்ணலாம், இல்ல டைரக்டா ப்ரொடக்ஷன் கம்பெனியை போய் அப்ரோச் பண்ணிட்டு நம்மளோட ஸ்கிரிப்ட், நம்ம வச்சிருக்கிற பவுன்ஸு இந்த மாதிரியான விஷயங்களை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ப்ராப்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அதை அழகாக எடுத்து கொண்டு போய் கொடுத்தா வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். நல்லா இருந்து எல்லாரும் கன்வின்ஸ் ஆனால் கண்டிப்பாக வாய்ப்புகள் வரும். உங்கள் மூவி பார்த்துருந்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மூவியில் ஆக்சுவலாக வந்து தீபாவளி போனஸ் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு எவ்வளோ முக்கியன்றதை நீங்கள் போர்ட்ரேட் பண்ணியிருந்தீங்க சார். இது வந்து உங்கள் ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டா சார், இல்லை வந்து இமேஜினரியாக எடுத்து பண்ண ஸ்டோரியா சார்? ஆக்சுவலாக தீபாவளி போனஸ் இந்த டைட்டில் ஏன் அப்படின்னா, அந்த கதையை வந்து ஒரு போனஸை மையமாக வச்சு நகர்ந்து போய்கிட்டே இருக்கும். பொதுவாக தீபாவளி அப்படின்னாலே, தீபாவளின்றது ஒரு காமனான ஒரு வேர்டு தான், ஒரு காமன் ஃபெஸ்டிவல் தான். பட் ஆனால் இந்த ஃபெஸ்டிவலை பொறுத்த வரைக்கும் பர்சனுக்கு பர்சன், வீட்டுக்கு வீடு மாறுபடும். ஒரு சிலர் வந்து வீடுகளில் எப்போ தீபாவளி வரும்னு எதிர்பார்த்துருப்பாங்க, சில வீடுகளில் ஏன்டா தீபாவளி வருதுன்னு இருப்பாங்க, டிபெண்டிங் அப்பான் த ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் தான். ஸோ அதை மேஜர் காசாக தான் எடுத்தது. இது உண்மையாக சொல்லணும்னா அதில் ஒரு 90% வந்து நான் சின்ன குழந்தையில லைஃப்ல ஃபேஸ் பண்ண ஒரு விஷயங்களை தான் இது கதையா, எங்களோட குடும்பம் சூழல் எப்படி இருந்ததோ அதை தான் அது கதைக்களமா எடுத்துட்டு போறதா நிறைய விஷயங்கள் உள்ள ஆட் பண்ணியிருப்பேன். இன்னைக்கு நிறைய பேர் அம்மா அப்பாவோட கஷ்டம் தெரியாம தான் இருக்கு இன்னைக்கு இருக்க பிள்ளைங்க. பட்
நானும் அந்த காலத்துல அப்படித்தான் இருந்தேன். அவங்ககிட்ட என்ன இருப்பு இருக்குன்னு தெரியாம ஆசையும் கற்பனையும் அதிகமா வச்சு அவங்களுக்கு ஒரு டார்ச்சர் கொடுத்துருப்போம் இல்லையா. அது வளர வளரதான் நம்மளுக்கு தெரிஞ்சது. அது தெரிஞ்சதுனால அது நிறைய விஷயங்கள் ரியல் லைஃப் ஸ்டோரியோட சேர்ந்து கதைக்கு தேவைப்படுற சில விஷயங்களை ஆட் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோ. சார், சினிமான்றது இப்போல்லாம் ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆயிடுச்சு சார். ஏன்னா இப்போ ஒரு ப்ரொடியூசர் ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க மூவிக்காண்டி அப்படின்னா அந்த அமௌண்ட்டை திருப்பி எடுக்க தான் பார்க்குறாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் வந்து சினிமாவை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்காக ஒரு சில கமர்ஷியலான விஷயத்தெலாம் ஆட் பண்ணுறாங்களா சார்? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மூவி ஃபுல்லாக வயலன்ஸாக கொண்டு போகிறதோ, அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு பர்டிகுலர் சீனுக்கு ஒரு ஹீரோயினை டான்ஸ் ஆட வைக்கிறதோ ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்களா சார்? இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? சினிமா பிஸ்னஸாக மாறிடுச்சு அப்படிங்கிறத விட சினிமாங்கிறது பிஸ்னஸ் தான். அது ரைட் பிஸ்னஸாக இருக்கிறது தான் நல்லதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இங்கே ஒரு கடை போடுறோம், அந்த கடை வந்து வியாபாரத்துக்கு தானே. ஒரு பொருளை கொண்டு வந்து முதலீடு பண்ணி அந்த கடையில் வச்சுட்டு சர்வீஸாக நம்ம பண்ண முடியாது இல்லையா. ஸோ ப்ரொடியூசருங்கிறவங்க பணம் போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அதுக்கான ரிட்டர்ன்ஸ் இருக்கணும். சில இடங்களில் ரிட்டர்ன்ஸ் இல்லைன்னா கூட நல்ல கதை பண்ணியிருக்கோன்ற ஒரு திருப்தியாவது அவங்களுக்கு இருக்கணும். இது ரெண்டு விஷயங்கள் ரெண்டாக தான் அதை நம்ம பார்க்கணும். ஒரு சினிமா உருவாகிறது மூலமா லைட்மேன் யூனிட்ல இருந்து, கேமராமேன் யூனிட்ல இருந்து, ஆர்ட் டைரக்ஷன் டீம்ல இருந்து, எடிட்டர், டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், மேக்கப் ஆர்டிஸ்ட், காஸ்டியூமர்ஸ், ஒரு 24 கிராஃப்ட், இந்த 24 கிராஃப்ட்ஸ்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை எம்ப்ளாயிஸ்க்கும் அதுதான் வாழ்வாதாரமாகவும் இருக்கு. ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ற பணத்துல இருந்து கண்டிப்பா ஒரு ப்ராஃபிட் எதிர்பார்ப்பாங்க. பட் கமர்ஷியலா, ரொம்ப கமர்ஷியலா போகும்பொழுது நீங்க சொல்ற மாதிரி அந்த டான்ஸு இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் சேர்க்கும் போது கதைக்கு தேவைன்னா அதை அந்த இடத்துல வச்சுக்கலாம். பட் கதைக்கு தேவையில்லாம அங்க ஒரு டான்ஸும் தேவையில்லாம அங்க ஒரு ஃபைட் சீன்ஸும் ஒரு ரத்தம் தெரிக்கிற மாதிரியான விஷயங்கள் கதைக்கு தேவைன்னா அது வச்சுதான் ஆகணும். தேவை இல்லைன்னா அந்த டான்ஸும் அந்த மாதிரியான சீன்ஸும் வைக்க தேவையில்லைன்னு தான் நினைப்பேன். சார், இப்போது ஹாலிவுட்டில் இருக்கிற ஒரு கல்ச்சர் என்ன அப்படின்னா, கதை எழுதுறவர் ஒருத்தவராக இருப்பார், அந்த ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறவர் ஒருத்தவராக இருப்பார், கடைசியில் டிரெக்ட் பண்ணுறவர் இன்னொருத்தவராக இருப்பார். இதுதான் ஹாலிவுட்டில் இருக்குது. அதே நம்ம காலிவுட் வரப்போ 90ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 3 விஷயத்தையுமே ஒரு டைரக்டர் பண்ணாதான் அவருக்கு அந்த டைரக்ஷன் வந்து ஷூட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்குறீங்கன்னா நீங்கள் இன்னொன்று சேர்த்துக்கலாம். நடிகரும் ஹீரோவும் டைரக்டர் ஆயிடுறாங்க. ஹீரோ எழுத்து, இயக்கம், கதை, திரைக்கதை, வசனம், இசை, பாடல், வரிகள், நடிப்பு, இப்படி ஆயிடுச்சு. இது வந்து இது ஆரோக்கியமானதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா டைரக்ஷன் தான் என்னோட கனவுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் டைரக்ஷனை நோக்கி போறவங்களும் இருக்காங்க. எடிட்டரா தான் நான் வந்து என்னோட லைன் எடுத்துட்டு போவேன்னு நிறைய எடிட்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சிங்கர்ஸ் அப்படித்தான். எதுல நம்ம பெஸ்டோ அதுதான் என்னோட பொசிஷன். அதை அவங்க வச்சுக்கிறது வந்து மற்றவங்களுக்குமான வாய்ப்புகளா இது இருக்கும். இப்ப நானே எல்லாமே பண்ணிடுவேன் அப்படின்னும் பொழுது அதனால நிறைய பேருக்கான வாய்ப்புகள் வந்து இந்த இடத்துல லேகிங் இருக்கு. ஸோ அப்படின்னு தான் என்னோட தனிப்பட்ட இது ஒப்பீனியன் தான். பட் இல்லை, எனக்கு எல்லாமே பண்ண தெரியும்னா அதுவும் பண்ணலாம், அது தப்பு இல்லை, அவங்களோட சாய்ஸ். சார், எனக்கு ஒரு பர்சனலாக ஒரு கொஸ்டின் இருக்குது சார். அதாவது இப்போ சொசைட்டியில் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது சார். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு மூவி பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் எடுத்து நான் மூவி பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் எந்த ப்ராப்ளம் சார் எடுப்பீங்க? நான் ஏற்கனவே ஒரு ஆர்ட் ஃபிலிம் ஓரியன்டாக நான் ஒன்று பண்ணிட்டேன். அது வந்து ஒரு யதார்த்த சினிமா. தீபாவளி போனஸுங்கிறது வந்து ஒரு யதார்த்த லைவ் சப்ஜெக்ட் தான் அது. அதில் நீங்கள் வந்து சினிமாத்தனத்தை பார்க்க முடியாது, யதார்த்தத்தை மட்டும்தான் பார்க்க முடியும். ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னா இப்போ நிறைய சைல்டு அபியூஸ் அண்ட் உமன் அபியூஸ் நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு சொசைட்டியில். அது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு தண்டனைகள் அப்படின்னு பார்த்தா 4 வருடங்கள் கழித்து, 7 வருடங்கள் கழித்து, 21 வருடங்கள் கழித்து தீர்ப்பு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் போகுது. இன்னும் கேஸ் முடியாமலாம் நிறைய போய்கிட்டே இருக்கு. அப்படிலாம் இல்லாம இமீடியட் ஆக்ஷன் இல்லை இமீடியட் ரெமெடி இல்லை இமீடியட்டா அதுக்கான ஒரு ரியாக்ஷனா நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கதைக்களம் தான் அமைக்கணும்ன்றது எனக்கு ரொம்ப நாள் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி இதுக்கான தீர்ப்புகள் எப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரியான கதை நான் வந்து பண்ணணும். அது ஒரு விழிப்புணர்வாகவும் இருக்கணும்னு மாதிரி இருக்கு. இப்ப நடக்குது சொசைட்டில, அது ஒரு பெரிய விஷயமாவும் போய்கிட்டு இருக்கு. அது மாறணும், அது ஒண்ணு பண்ணணும். இன்னொன்னு ட்ரக் அடிக்ஷன் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் வந்து ஈஸியா ஃப்ளோ இருக்கு. ஸோ இதனால ஒரு நல்லா இருக்கிற ஒரு பையன் அந்த ஒரு பழக்கத்தினால என்னவா மாறுறான், அது இல்லைன்னா அவன் என்னவா இருந்திருப்பான் அப்படின்னு காட்டலாம் அப்படின்னு ஒரு உண்மை சம்பவங்களை வச்சே
நிறைய பசங்க தெரிந்த பசங்களே நிறைய இருக்காங்க. இப்படி இருந்திருக்க வேண்டியவன் இதுக்குள்ள போனனால இவன் இப்படி ஆயிட்டான்றான்ல, அவன் அதுக்குள்ள போலேன்னா அவன் என்னவா இருந்திருப்பான்ற மாதிரி காட்டுற மாதிரி சில காட்சிகள் அமைக்கலாம், அப்படி ஒரு படம் பண்ணலாம்ன்ற மாதிரி மைண்ட் செட்லாம் இருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் உங்கள் ப்ராஜெக்ட் இந்த சீனில் பிளேஸ் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா சார்? அடுத்ததுல இருக்காது. அடுத்தது நான் தான் சொல்றேன், கமர்ஷியலா ஒரு படம் பண்ணணும்ன்றது. அதுக்கப்புறம் வேணா மேபி இருக்கும், அதுக்கப்புறம் பண்ணணும் அப்படின்றதுக்கு இருக்கு. சார், இந்த கொஸ்டின் வந்துட்டு எனக்கு ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்ச ஒரு கொஸ்டின். நான் நிறைய படம் பார்த்துருக்கேன் சார். ஆனால் இந்த மதுரையை பேஸ் பண்ணி வர படத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா மதுரைக்காரவங்களை வந்து ரொம்ப ஒரு ரஃப் அண்ட் டைப்பாக ஒரு சண்டை சச்சரவு இப்படியே வந்து ஒரு மதுரையை வந்து நெகட்டிவான பெர்ஸ்பெக்டிவ்லேயே பார்க்குறாங்களே, ஏன் அந்த பாசிட்டிவாக கொண்டு வர மாட்றாங்க? ஏன்னா அது நிஜத்தில் இப்போ பார்க்குறப்போ மதுரை அப்படி இல்லை. நான் ஒரு மதுரை பொண்ணா நான் நிறைய பார்த்ததுல அப்படி இல்லை அப்படின்றப்போ இது ஏன் இப்படி பண்றாங்க? எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கேள்விதான். நான் மதுரைக்காரன்டா அப்படின்ற டைலாக்ஸ், அப்புறம் மதுரைக்காரங்கன்னா பாசக்காரங்கடா அப்படின்ற டைலாக்ஸ், இதெல்லாம் நிறைய ஊர் பேரை வச்சு நிறைய விஷயங்கள், வன்முறை கலாச்சாரம், அருவாள் கலாச்சாரம், இதெல்லாம் சவுத், நாட் ஒன்லி மதுரை, நீங்க சொல்றத பார்த்த சவுத் சைடே இந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி திரையில வந்து காமிச்சு ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. பட் மதுரையை சார்ந்து மதுரையை மையப்படுத்தி நல்ல கதைகளும் இருக்கு. இங்க தீபாவளி போனஸை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வில்லன்ற ஒரு கேரக்டரே இருக்காது. படத்துல எந்த ஒரு இடத்துலயும் ஒரு கெட்ட வார்த்தைகள் இருக்காது. படத்துல தூரத்துல ஒரு ஃப்ரேம்ல கூட யாரும் ஸ்மோக் பண்ணிருக்க மாட்டாங்க, ட்ரிங்க் பண்ணிருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி காட்சிகள் கிடையாது. இந்த படத்துல திருநங்கையார்கள் நடிச்சிருக்கிறாங்க, காது மற்றும் வாய் பேச முடியாத ஒருத்தர் நடிச்சிருக்கிறாங்க. அது போக உடல் ரீதியா பாதிக்கப்பட்ட ஒரு பையன் நடிச்சிருக்கிறாரு. ஒரு யதார்த்த சப்ஜெக்ட், வயலண்ட் இல்லாத ஒரு படமா இருக்கணும்ன்றதுல எனக்கு ரொம்ப விஷயங்கள் இருந்தது. மதுரையை பேஸ் பண்ணி இந்த திருப்பரங்குன்றத்தையே சுத்தி தான் படம் ஃபுல்லா நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ மதுரைக்கு இன்னும் நிறைய அடையாளங்கள் இருக்கு, அதெல்லாம் இனி வரவங்க வந்து காட்டணும் அப்படிங்கிறது ஒரு ஆசையா, உங்களை மாதிரியே நானும் ஆசைப்படுறேன். சார், நீங்கள் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நிறையா படம் பார்த்துருப்பீங்க. அப்போ நீங்கள் பார்க்குறப்ப நீங்கள் பார்த்து வியந்து இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்ச ஒரு படம்னா என்ன படம்? அது பாலுமகேந்திரா சார் எடுத்த படம். அந்த படம் என்னை ரொம்ப நாள் அந்த படம் என்னை தூங்க விடாம வைத்த ஒரு படம். அதுல அந்த கிளைமேக்ஸ் சீன் வந்து என்ன மட்டும் கிடையாது, நீங்க நிறைய பேர்ட்ட மூன்றாம் பிறை பத்தி கேட்டீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் சீன் தான் சொல்லுவாங்க. ஸோ என்டையர் மூவியே ரொம்ப ஸ்லோவா போகும், பட் சீன் பை சீன், ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் அந்த படம் ஒன்று. இன்னொன்று வந்து சலங்கை ஒலிகள், அதுவும் கமல்ஹாசன் சார் படம். நான் பார்த்த முதல் ஃபுல் படம் அதுதான். அப்போ நான் 4th ஸ்டாண்டர்ட் 4வது படிக்கிறேன். அப்போ வந்து இந்த காம்பவுண்ட் வீட்டில் நாங்கள் வந்து குடியிருக்கிறோம். வெள்ளிக்கிழமை வந்து ஒளியும் போடுவாங்க. அப்போ மட்டும் அந்த ஒரு வீட்டில் டிவி இருக்கும், அந்த டிவியை கொண்டு வந்து வெளியில் வைப்பாங்க. இந்த 8 வீடும் மொத்தமாக உட்காந்து பார்ப்போம். ஒளி முடிஞ்ச உடனே நியூஸ் போடுவாங்க. நியூஸ் முடிஞ்சதுக்கப்புறம் படம் போடுவாங்க அந்த வெள்ளிக்கிழமை மட்டும். அப்படி ஒரு வெள்ளிக்கிழமையில நான் பார்த்த முதல் படம் சலங்கை ஒலிகள். அப்படிதான் சினிமா வந்து ஆர்வம் வந்து அப்படி வந்தது. ஸோ நான் படம் ஒன்று பண்ணணும், இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னா மூன்றாம் பிறை, சலங்கை ஒலிகள், இந்த மாதிரியான ஒரு படம். இப்ப இருக்கிற இந்த படம் 2 படம் நீங்க பாத்துருக்க மாட்டீங்க சார். இப்ப இருக்க உங்களுக்கு ஏற்ற டேஸ்ட்ல இந்த மாதிரி 2 படத்தை வந்து எப்படி காட்டலாம் அப்படின்றத யோசிச்சு வேணா எடுக்கலாம். சார், இப்போ நெக்ஸ்ட் வர யங் டைரக்டர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ரொம்ப வயசெல்லாம் ஆகலப்பா, ஒரு படம் தான்ப்பா பண்ணிருக்கேன். இல்லை சார், பட் எக்ஸ்பீரியன்ஸ் தானே. நம்ம என்னதான் வந்து ஒரு படம் எடுத்தாலும் அந்த ஒரு படத்தில் நம்மளுக்கு கெயின் ஆகிற எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணாதவங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் புதுசாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருங்க அப்படின்னு ஒரு காஷன்ஸ் அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா? காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். இந்த ஷார்ட்ல இது கொஞ்சம் கம்மியாக இருக்கு, இதை நான் எடிட்டிங்கில் பார்த்துக்குவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கவே கூடாது. என்ன நீ நினைக்கிறியோ அதை வந்து ஆன் ஸ்பாட்ல எடுத்துரு. எடிட் கொண்டு போகும்போது உனக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை இங்கே பண்ணுற தப்பை நீ அங்கே கரெக்ட் பண்ணிக்கலாம்னு நினச்சா கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுவோம். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கணும். பிளானிங், ப்ரீ பிளான் வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும். பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டா அந்த பட்ஜெட்டை எப்படி அந்த பட்ஜெட்டுக்குள்ள நம்ம முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறைய ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ப்ரீ ப்ரொடக்ஷனில் ஸ்ட்ராங்காக இருந்தாலே
போதுமானது. தேங்க்யூ சார். இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். பிகாஸ் இப்படி ஒரு டைரக்டரை வந்துட்டு நேராக பார்த்து ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுன்றது லைக் நிறைய பேரோட ஒரு இது. இப்போ எங்களோட மனசில் இருக்கிற கொஸ்டின்ஸையும் நாங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸோடு உங்ககிட்ட கேட்க முடிஞ்சதுக்கு தேங்க்யூ சார். எனக்கும் ரொம்ப நன்றி. உங்கள் விபி மேம் அவங்கள பார்த்தோம், நல்லா ரிசீவ் பண்ணாங்க. அப்கமிங்காக நல்லா வந்துட்டு இருக்கு காலேஜ். அதில் விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸை சந்திக்கிறதுக்கு கூப்பிட்டதுனால மட்டும்தான் நான் இன்னைக்கு வந்தேன். ஏன்னா அன்பு, அந்த தம்பி வந்து என்ன வர சொன்னாரு. அவரோட அன்புக்காகவும் அந்த அன்புக்காகவும் உங்க எல்லாரோட அன்புக்காகவும் வந்தேன். இங்க ப்ரொஃபசர் அருண் சார் விஸ்காம் டீம்ல இருக்கிறாங்க. சாரோட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம், பேசியிருக்கோம். நிறைய சாருமே அருண் சாருமே சொன்னாரு சினிமா தான் கனவு அப்படின்னு. ஒரு இயக்குனர் ஆக வேண்டிய அவர் வந்து இன்னைக்கு நிறைய இயக்குனர்களையும் நிறைய எடிட்டர்ஸ்களையும் நிறைய கேமராமேன்ஸையும் உருவாக்கிட்டு இருக்கிற ஒரு நல்ல பணியில இருக்கிறாரு. ஸோ என்டையர் இந்த காலேஜுக்கும் இந்த ப்ரொஃபசர்ஸ் இங்க ஒர்க் பண்றவங்க இந்த டீச்சர்ஸ் உங்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் சூப்பரா கம்பேர் பண்ண நீங்க நிறைய கேள்விகள் கேட்டீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.